ஹாய் எவ்ரி ஒன். சில நாட்களாக நிஃப்டியோட வீடியோஸ் ப்ரிவ்யூ நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேட்சஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கொடுக்க முடியல. இன்னொரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள கிளாஸ் எடுக்கும்போது சின்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது டீமோட. ஸோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் பெஸ்ட்டாக, எஸ்எம்சி கான்செப்ட் பெஸ்ட்டாக அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப். இன்னொன்று என்ன தான் டெக்னிக்கல் தெரிஞ்சாலுமே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது ஒன்லி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் போதுமா, இல்லை செல்லரோட அப்ரோச்சுமே பண்ணணுமா, செல்லரோட மூமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மூமெண்ட் இருக்கணுமா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அப்ரோச்சஸ்லாம் சேஞ்சஸ் இருக்கணுமா அப்படிங்கிறதான் எங்களோட டிபேட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து சில விஷயங்களை நம்ம இதில் பார்ப்போம். இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூவாக கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒன்று, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன், எஸ்எம்சி எதுவாக படித்தாலும் ஓகே தான். பட் எதை படித்தாலும் உருப்படியாக நல்லா கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் படித்தவங்களால தான் ப்ராஃபிட் பண்ண முடியும், அதே மாதிரி எஸ்எம்சி படித்தவங்களால தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ரெண்டில் எதையாவது ஒன்றை ஒழுங்காக படித்தா, உருப்படியாக படித்தா போதுமானது. அதே போல் இப்போது ரெண்டையுமே படித்து வச்சுக்கக்கூடாதா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ரெண்டும் வேணுனாலும் படிச்சுக்கலாம். பட் ஆனால் எதையாவது ஒன்றை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பெஸ்ட்டாக பண்ணி அதில் ப்ராஃபிட்டபுளாக ஓரளவுக்கு இருக்க கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னிக் எடுத்து படிங்க. பட் அது எந்த டெக்னிக்காக வேணால் இருக்கலாம். ஜஸ்ட் எஸ்எம்சி டெக்னிக்காக இருந்தாலும் இருக்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்காக இருந்தாலும் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ஓகேங்களா? பேர் தான் சின்ன சின்னதாக டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் இருக்காது. சின்ன சின்ன கீ லெவலு அந்த மாதிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் ப்ரைஸ் ஆக்ஷனில் படித்தாலே டெப்டாக படிச்சிங்கன்னா அந்த கான்செப்ட் நிறைய பேர் ப்ரைஸ் ஆக்ஷனில் டெப்டாக சொல்லி கொடுக்குறதில்ல. ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னா அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, இது ரெண்டுலேயுமே வரப்போகுது. ஓகேங்களா? எஸ்எம்சிலையும் வரும், உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன்லேயுமே அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது யாரையாவது யார்கிட்டையாவது சும்மா போயிட்டு சும்மா கற்றுப்பாங்க. அரைக்குறையாக கற்றுக்கிட்டு அதை அவங்க ட்ரேட் பண்ணாமலே அவங்க கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அவங்க எதையாவது ஒன்று சொல்லி இதுதான் ஒர்க் ஆகும், அதுதான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மேனிபுலேட் பண்ணிருப்பாங்க. இல்லையா, வேறு யாராவது யூடியூப்பில் போட்டிருப்பாங்க, அந்த யூடியூப் கண்டென்ட் எடுத்துகிட்டு இவங்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். பட் எங்களோட இது பார்த்தீங்க அப்படின்னா, எதை படித்தாலும் ஒழுங்காக படித்தா ட்ரேட் பண்ண முடியும். இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இதுலேயுமே பார்த்துடலாம். இப்போது எஸ்எம்சி கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு லோ இருக்குது இல்லைங்களா, இந்த லோவையும் ஒரு மார்க் பண்ணிட்டு இது ஈக்குவல் லோ. ஸோ இதோட லிக்விடிட்டியை இது எடுத்துருச்சு, அதனால் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று. ஸோ இன்னொரு கான்செப்ட் இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில். ஸோ இந்த கேண்டில்லேருந்து ஆல்மோஸ்ட் மிட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, இங்கே மிட்டிகேட் பண்ணாங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இது ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லி, பை ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று. இப்போ இந்த பை ஆர்டர் பிளாக்கை இன்வேலிடேட் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக டவுன் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, இதில் சின்ன சின்னலாம் பை ஆர்டர் மாதிரி செல் ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டர் பிளாக்கை இந்த ஆர்டர் பிளாக்கை உங்களுக்கு பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இதை பிரேக்கர் பிளாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளிப் ஜோன் இருக்குது, லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் ப்ராப்பராக இருக்குது. பட் இதை நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் எ கிங் இன் த மார்க்கெட். ஓகேங்களா? ப்ரைஸ் ஆக்ஷனில் ஜஸ்ட்டு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இது ஒரு ட்ரெண்டாக கால்குலேட் பண்ணிடுவோம். இது ஒரு ட்ரெண்டு, மார்க்கெட் ட்ரெண்டு, இந்த இடத்துல திரும்ப ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ட்ரெண்ட் லைனை இது பண்ணிவிட்டு, ஸோ ஆக்சுவலாக அப் ட்ரெண்டு ஒன்லி பை மட்டும்தான் எடுக்கணும். பைக்கான ஆப்ஷனிட்டி பார்ப்பாங்க ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த இடம் ஒரு ப்ராப்பரான சப்போர்ட். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த இடம் ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே இந்த இடம் நம்ம 350 இன்னொரு சப்போர்ட் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னோம்னா இந்த 3 கீ லெவல் ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்போம்.
ஸோ இதை கூட பெரிய லெவலில் சொல்லியிருக்க மாட்டோம். பட் ஆனால் இந்த லெவலையும் கீழே சொல்லியிருப்போம். 550 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட்டை வந்து சொல்லியிருப்போம். ஸோ 24,000 லாஸ்ட் வீடியோ 24 நினைக்கிறேன். 24 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். 24 மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ என்ன எடுத்து பாருங்கள். 24,550 வந்து க்ரூஷியல் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். 550 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்த இடம் 587. ஓகேங்களா, உங்களோட லோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து 100 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ப்ளஸ் 350 பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பெரிய லெவலில் அப்படின்றதையும் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். பட் மார்க்கெட் வரலை, பட் வந்திருந்தால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கும் ஒன்று. ஸோ இது இனிஷியல் லெவலில் உங்களுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா இதை லைனாக எடுத்துக்கோங்க. லைன் சார்ட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட லைனை வந்து வரைங்க. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இது ஒரு சப்போர்ட்டு, இது ஒரு சப்போர்ட்டு. திரும்ப மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும். திரும்பவும் இதை பிரேக் பண்ணிட்டு மேலே மார்க்கெட் போயிருக்கும். திரும்ப இந்த ஜோனை திரும்பவும் ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சி உங்களால் ப்ராப்பராக என்ட்ரி எடுக்க முடியும். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு கீழேயே உங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா எடுக்க முடியாது ஒரு சில டைமில். அப்போ நீங்கள் டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணி லோ டைம் ஃப்ரேம் போயிட்டு தான் உங்களால் வந்து என்ட்ரிஸ் எடுக்கணும். ஆக்சுவலாக வந்து நான் டேயில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஆக்சுவலாக இது டேவோட ஹைன்னு எஸ்எம்சி பொறுத்த வரைக்கும் மார்க் பண்ணிப்பாங்க. இது லோ. ஸோ இந்த ஹையில் எங்கேயாவது இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த இடம் இம்பேலன்ஸ் கேண்டில், இந்த இடத்துல வந்து இது ஆர்டர் பிளாக்காகவும் ஹேக் பண்ணும். ஸோ அதிகப்படியான ஆர்டர் இன்ஸ்டியூஷனோட பெண்டிங் ஆர்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுதான் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, ஸோ இது வந்து பை சைடில் இருந்தது அப்படின்னா, பை சைடு அப்படின்னா டவுனில் கீழே இருக்கணும். சப்போர்ட் சைடில் இருந்தது அப்படின்னா இங்கே வந்து பை மேலே போகிறதுக்கான ஆர்டர். ஓகேங்களா, அதனால் பை ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த இடத்துல இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் அப் சைடில் இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, செல் ஆர்டர். ஓகேங்களா, மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பெண்டிங் ஆர்டராக இருக்கும். அதனால் இது வந்து செல் ஆர்டர். இது வந்து பிஎஸ்எல், அது வந்து எஸ்எஸ்எல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது இங்கே இருக்கிறதெல்லாம் செல் ஆர்டர், இங்கே இருக்கிறதெல்லாம் டவுன் ஆர்டர், பை ஆர்டர். அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எஸ்எம்சி வந்து கான்செப்ட், ஃப்ளிப் ஜோனு, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வச்சு போயிட்டுருக்கும். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கனாலுமே இந்த இடத்துல சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு அங்கேயுமே என்ன பண்ணுவாங்க, எஸ்எம்சிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்க 5 minutes 1 hour. ஓகே, இந்த டைம் ஃப்ரேமை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா டே சார்ட்டில் ட்ரெண்டை வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஸோ இந்தியன் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால 1 hour பாருங்கள். ஏன்னா மார்க்கெட்டே வந்து 6.5 hours அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் டெய்லி. அதனால் 1 hour டைம் ஃப்ரேம் வந்து பார்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. 4 hours வந்து எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 24/7 ரன் ஆகிற மார்க்கெட்டுக்கு. ஸோ தட் மீன்ஸ் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 hours வந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ட்ரிஸை வந்து 15 or 5 minutes 15 minutesல வந்து ப்ராக்டிஸ் நல்லா எடுத்துக்கிற வரைக்கும் 15 minutes எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வெல் ப்ராக்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் 5 minutesக்கு வந்து மாற்றிக்கோங்க, நல்ல கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம். ஓகேங்களா, ஸோ அப்படி வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் பக்காவாக இருக்கும். இப்போது இந்த லெவலில் 1 hour டைம் ஃப்ரேமில் போய்ட்டு பாருங்கள். மல்டி டைம் ஃப்ரேம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் இருக்கும். ஆனால் மல்டி டைம் ஃப்ரேம் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறது கிடையாது. பட் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் படித்தாதான் ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எஸ்எம்சியில் மட்டும்தான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் போட்டு ரைட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே படிக்கணும். எல்லாத்துலேயுமே டாபிக் இருக்குது. ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து படிக்கணுன்னா படிச்சுக்கலாம். ஓகேங்களா, மைனர் ட்ரெண்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிலர் ப்ரோ ட்ரெண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் பேர் மாறும், அவ்வளோதான். ஒரு மந்த்லியோட ஒரு ட்ரெண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு ட்ரெண்டு அப் ட்ரெண்டு. இது மந்த்லி ட்ரெண்ட் போகுது அப்படின்னா இப்போது இந்த ட்ரெண்டுக்குள்ளாரியே உங்களுக்கு வந்து இலியாட் வேவ் பார்த்திங்க அப்படின்னா 0 1 2 3 4 5 இந்த இடம் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திரும்பவும் வந்து இந்த சைக்கிள்குள்ளேயே ஏபிசி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஒரு ப்ரோ ட்ரெண்ட் வந்து மந்த்லியில் இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து மைனர் ட்ரெண்டு,
அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மெயின் ட்ரெண்டு, அது கீழே இருக்கிறது மைனர் ட்ரெண்டு, மேஜர் அண்ட் மைனர், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் இருக்கும். இதே இதை தான் எஸ்எம்சிலையும் இருக்கும். ஓகேங்களா? அதனால் எஸ்எம்சியா இதுவா அப்படிங்கிற கன்க்ளூஷன்லாம் வேணாம். எதில் இருந்தாலும் என்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். பட் இப்போ இதில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு எஸ்எம்சியில் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க அப்படிங்கிற மாதிரி என்ட்ரிஸை வந்து டைம் ஃப்ரேமை இது பண்ணி சொல்லுவாங்க. கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்னு இங்கே இருக்குது. கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுலேயுமே நீங்கள் எஸ்எம்சி இருந்தாலும் சரி, ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்தாலும். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா 3 ஒயிட் சோல்ஜர், இங்கேயே வந்து உங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஆக்சுவலாக ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து வரும்போது இங்கே ஒரு லோ, இங்கே போனது, திரும்பவும் இந்த இடத்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ட்ரி 5 மினிட்ஸ்லேயே 1 ஹவர்லேயோ, ஆக்சுவலாக வந்து 5 மினிட்ஸில் இந்த இடத்துல என்ட்ரிஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். 1 ஹவரில் இப்போ இங்கே என்ட்ரி அப்படின்னா இதை பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, அதுக்கு அடுத்த கேண்டிலில் தான் என்ட்ரி இங்கே எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா? இப்போது அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலையே உங்களால் எடுத்துருக்க முடியும். பட் ப்ராப்பரான கேண்டில்ஸ்டிக்ஸை அதோட பேட்டர்னை பேஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் எடுக்க முடியும். ப்ரைஸ் ஆக்ஷன் படித்ததுனால இந்த இடத்த எடுக்க முடியாமல் போயிடுச்சிங்களா? அப்படிலாம் கிடையாது. எஸ்எம்சி படித்தவங்களால் மட்டும்தான் எடுக்க முடியுமா? அப்படின்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. பட் எதை படித்தாலும் இன்டெப்த்தாக படிச்சிங்க அப்படின்னா, கோர் கான்செப்டை படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படிச்சுக்க முடியும். பட் எல்லாமே வந்து பேர் தான் சின்ன சின்னதாக இருக்குன்னா, ஒன்று எஸ்எம்சியில் இன்னும் கொஞ்சம் டீப்பர் இன்லைன் போகும். இதுலேயுமே அந்த இதெல்லாம் இருக்குது. பட் நிறைய வந்து கோடு மட்டும் போட்டு சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனு அந்த மாதிரி பண்ணுறதுனால ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால வேலிட் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எதை படித்தாலும் ஒழுங்காக படிச்சுக்கோங்க. எதுலேயுமே ப்ராஃபிட் பண்ண முடியும், ரெண்டுலேயுமே என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஒன்று. அடுத்து இப்போ நிஃப்டிலாம் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங்ஸ் தான் வந்து பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ ஃபியூச்சர் சார்ட்டை வச்சு ஃபியூச்சர்ஸ், நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டை வச்சுட்டு ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி ஸோ பண்ணும்போது அப்போது ஈக்விட்டிக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஓகே. பட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். பட் இதை மட்டுமே கீழே விலை வச்சுட்டு பண்ண முடியுமா, வேறு ஏதாவது அடிஷ்னலாக எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மோஸ்ட்டாக எடுத்துக்கணும். அப்போது செல்லர்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது பையரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து பை ஆப்ஷன் காலில் வந்து பை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே போல் மார்க்கெட் டவுனில் போகுதுன்னா புட்டை வந்து பை பண்ணிங்க அப்படின்னா கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து ஏறும். உங்களுக்கு வந்து கால் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து மார்க்கெட் டவுனில் போகும்போது புட் ஆப்ஷனோட பையரால் ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் இதுவே புட் ஆப்ஷன் செல்லர் அப்போது இதுக்கு நேர் ஆப்போசிட்டு. அப்போது கால் ஆப்ஷன் செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ பையர் மார்க்கெட் வந்து மேலே போகும்போது பையர் வந்து பை பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷனோட செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மார்க்கெட் வந்து டவுனில் போகும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் மார்க்கெட் வந்து டவுனில் போனால் தான் கால் ஆப்ஷன் செல்லரால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ரீமியம் வந்து டிகே ஆகும். அந்த டிகே ஆகிற ப்ரீமியம் தான் செல்லருக்கு வந்து ப்ராஃபிட். அப்போ மார்க்கெட் டவுனில் போகும். அப்போது புட் ஆப்ஷன் செல்லர் வந்து அப்சைடில் இருந்தாங்க, அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டுமே வந்து அப்சைடில் போகும். ஸோ அப்போ தான் மார்க்கெட் வந்து மேலே போகும்போது புட்டோட ப்ரீமியம் எல்லாமே டிகே ஆகிட்டே இருக்கும். புட் செல்லரால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போது மார்க்கெட் வந்து புட் செல்லர் வந்து ஹெவியாக இருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து அப்பர் டைரக்ஷன்லேயும், கால் ஆப்ஷனோட செல்லர் வந்து டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்லேயும் வந்து போகிறதுக்கான சான்சஸ். ஸோ இதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் செல்லரோட மேனிப்புலேஷன். அப்போ செல்லரோட மேனிப்புலேஷனை பொறுத்து தான். ஸோ யார் செல்லராக இருப்பாங்கன்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு அதிகமாக காசு வச்சுருக்காங்கலாம் செல்லராக இருப்பாங்க. ஏன்னா செல்லிங் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய காசு தேவைப்படும். பையர் தான் கம்மியாக வச்சுட்டு இருந்தாலே ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? பட் அப்போது ஹியூஜ் லெவல் ஃபண்டு யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் செல்லராக இருப்பாங்க. அப்போ அவங்க தான் மார்க்கெட் யார்கிட்ட காசு அதிகமாக இருக்கோ அவங்க தான் மார்க்கெட்டை டாமினேஷனாக பண்ணுவாங்க. அப்போது
அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகிற மாதிரியும் இருக்கும். அடிஷ்னலாக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ என்னென்னலாம் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ஸோ பிசிஆர் ரேஷியோ, யாரோட ரேஷியோஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது மட்டும் போதுமா? ஆப்ஷன் செயின் இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் பார்த்தாது. அப்போ என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கணும் அப்படின்றது, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஃபிகர், இப்போது மார்க்கெட் ரவுண்டாக இங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,285. 25,285னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகர் 25,300. ஓகேங்களா? ஸோ நியரஸ்ட் ரவுண்ட் அமௌண்ட் 25,300. அப்போது இந்த ரவுண்ட் அமௌண்ட்டெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் ரவுண்ட் அமௌண்ட்டில் பண்ணணும்? 24,300, 25,400, 500 இந்த 50 ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே சேர்ந்து வரும். பட் இந்த 50லலாம் நம்ம ஏன் பெருசாக பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சரி, ஆக்சுவலாக 24,350 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? கம்பேரிசன் 24,400க்கும் 300க்கும் ஆக்சுவலாக 24,300ஓட 350 வந்து ஸோ பெரிய அடுத்த லெவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். பட் இருந்தாலுமே நீங்கள் இந்த 3 இதை கம்பேர் பண்ணுங்கள். பட் எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ ரவுண்ட் ஃபிகரில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ ரவுண்ட் ஃபிகரில் அதிகமாக இருக்கும்போது சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுமே ரவுண்ட் ஃபிகரில் தான் நடக்கும் அதிகமாக. அப்போது மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் செல்லர் அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து அது மேலே போகும். அப்போது ஸோ காலோட பையர் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ புட்டோட பையர் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா புட்டோட பையரும் எப்போ பையராக மாறுறாங்க, ஆக்சுவலாக ஆல்ரெடி அவங்க கான்ட்ராக்டை எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப தான் நமக்கு வந்து அப்போது அவங்க என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி எடுத்த செல்லிங்கை அவங்க பையிங்காக மாற்றணும். அவங்க பையராக எப்போ வந்து புட்டு வந்து பையராக மாறுறாங்களோ அப்போது இதில் என்ட்ரிஸ் இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அதே போல் கால் செல்லரும் எப்போ பையராக மாறுறாங்களோ அப்போ பை ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அப்போ நம்மளும் பையராக இருந்தால் இதில் பண்ண முடியும் அப்படிங்கிற அனாலிசிஸ்லாம் தான் மார்க்கெட் நாங்கள் வந்து இப்போதைக்கு ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய ஆக்சுவலாக இது எல்லாமே ஆல்ரெடி இருந்தது. பட் ஸ்டூடெண்ட்டோட கொஞ்சம் டெபேட் இருந்ததுனால ஏன் இப்படிலாம் பண்ணணும், எதுக்கான ரீசன் அப்படிங்கிறதுலாம் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணதில் ஒரு சின்ன பார்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கும் நாங்கள் என்ன பேசணும், எதுக்காக இதெல்லாம் பேசணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அந்த ரீசன்னால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. இப்போது நீங்களும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணணும், லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெப்டாக வந்து எப்படி ஆப்ஷன் ட்ரேடரை இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஈஸியாக அப்ரோச் பண்ணி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிக் கொடுப்போம். நாட் ஒன்லி ஆப்ஷன், ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும், என்ன மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன், SMC, ஆப்ஷன் ப்ளஸ் ஆப்ஷன் ரிலேட்டடு ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னாலுமே. ஸோ இது போக ஆப்ஷன்ஸில் எட்ஜிங்கும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆப்ஷனோட எட்ஜிங் வேணும் அப்படின்னாலுமே ஸோ அது எல்லாமே கிளாஸில் டீப்பாக சொல்லி தருவோம். இது போக தீபாவளி ஆஃபராக சம் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட், நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், கம்மி அமௌண்ட்டில் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்லேயுமே இருக்கும். இன்ட்ரெஸ்டட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணல. பட் நல்ல பெட்டர் பர்சன்டேஜாகவே இருக்கும். மோர் தென் 50% இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை வந்து டீமோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பர்சன்டேஜ், ஸோ அமௌண்ட் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்தே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.